வாங்க இன்றைய நாள் வீடியோவில் வந்து ப்ளே ஸ்டோர் எப்படி ஓப்பன் பண்ணுறன்றதை சொல்லித்தரேன். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணினோட சில வேளை உங்கள் ப்ளே ஸ்டோருக்கு நீங்கள் பின் நம்பர் கொடுத்து லாக் பண்ணி வச்சுப்பீங்க. லாக் நம்பரை கொடுங்க. சில வேளை உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், ஃபிங்கரை கொடுங்க. அப்படி இல்லையா சும்மா சும்மா டச் பண்ணாலே ப்ளே ஸ்டோர் அப்படி லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகின பிறகு இப்படி இதில் ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். அதில் பாருங்கள், கிரியேட் அக்கௌண்ட் கேட்கும். அதில் ஃபார் மை பர்சனல் யூஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணால் நேம் கேட்கும். அதில் 2 நேம் கேட்கும். ஒரு தரம் கொடுத்தாலும் ஓகே, ஏதாவது உங்கள் நேமை கொடுங்க. கீழே வேணும்னா கொடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பண்ணின பிறகு உங்களோட பிறந்தாண்டு தேதி கேட்கும். பிறந்தாண்டு தேதியை செலக்ட் பண்ண கொடுத்துக்கோங்க. அது மாதத்தை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் டேட், அப்புறம் எந்த இயர்ஸ். அதுக்கு பிறகு மேல் ஃபீமேல் கேட்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பண்ண பிறகு இமெயில் அட்ரஸ் வந்து கேட்கும். உங்களோட நேம் ஏற்றுக்கலாம். உங்களோட நேமை கொடுத்து பின்னுக்கு ஒரு 2-3 நம்பர் வர மாதிரி நம்பர் ஏதாவது டைப் பண்ணிக்கொள்ளுங்க. கொடுத்து நெக்ஸ்ட் பண்ணுங்கள். அது பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து உங்களோட நேமை கொடுத்து பின்னுக்கு நம்பர் வர மாதிரி பாஸ்வேர்டை கொடுங்க. நேம் மட்டும் கொடுத்தா எடுக்காது, நம்பர் வரணும். ஓகே, கொடுத்து நெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பண்ண பிறகு திருப்பி அக்ரி கேட்கும். அக்ரியை கொடுங்க. கொடுத்த பிறகு ஓகே, இப்படியே உங்களை கூகுள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி கொஞ்சம் லோடிங் ரெண்டு வரும். அதுக்கு பிறகு ஓகே நெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வர எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் பண்ண ஓகே, அது திருப்பி அதையும் நெக்ஸ்ட் பண்ணுங்கள். லேசான முறை தான் இது. ஓகே, உங்களோட ப்ளே ஸ்டோர் இப்போ ஓப்பன் பண்ணிட்டு பட்டுது. ஓப்பன் ஆகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் சர்ச் பாரில் போய்ட்டு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண ஐஎம்ஓ, வாட்ஸ்அப், யூடியூப் ஏதாவது ஒன்று. யூடியூப்பை டவுன்லோட் பண்ணுறேன். யூடியூப் வந்து அப்டேட் கேட்குது. அப்டேட் கொடுத்துருங்க. இல்லாட்டி நீங்கள் புதுசாக டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட்டை கொடுங்க. இது நான் பின் நம்பர் கொடுத்திக்கல, பின் நம்பர் கேட்குது. ஃபிங்கரை வச்சு விட்றேன். ஓகே, கொடுத்த பிறகு நீங்கள் ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணுற சாஃப்ட்வேர் மட்டும் கொஞ்சம் டவுன்லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். பெண்டிங்கன்னு இருக்கும். ஒரு 2-3 மினிட்ஸில் எப்படியும் அது டவுன்லோட் ஆகும். இந்த முறை வந்து உங்களுக்கு இலகுவான வழி. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண தெரியாதவர்களுக்கு இது லேசான ஒரு முறை. நன்றி.